ஹாய் டு கார்ஜியஸ். ஐப்ரோவே இல்லைங்க, ஐப்ரோ எனக்கு வரையவே தெரியாது அப்படின்றவங்க கூட இந்த வீடியோ பார்த்து 2 மினிட்ஸில் ஐப்ரோ ட்ரா பண்ணுறது எப்படின்னு கற்றுக்கலாம். அது ஒரு ட்ரிக்ஸோடு சொல்லித்தர போகிறேன். நம்ம ஃபஸ்ட்டு ஐப்ரோ ப்ரஷ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது ஒரு சீக்ரெட் அண்ட் சூப்பர் அஃபோர்டபுள் ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட்டை பற்றி நான் உங்களுக்கு லாஸ்ட்டு சொல்கிறேன். இந்த 2 ப்ராடக்ட் இருந்தால் போதும் நம்மளோட ஐப்ரோவை லாங் ஸ்டேவாக அழகாக நேச்சுரலாக காட்டு. இப்போது லிட்டில் பிட் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன மாதிரி கையில் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, ஏதாவது பக்கத்தில் டேபிளோ இல்லை ஏதாவது வாட் எவர் இட் இஸ் உங்களோட கன்வேபிளுக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு அந்த நீடில் ப்ரஷ்ஷோட நீடில் ஒரு சின்னதாக ஒரு டிப் பண்ணிவிட்டு நம்மளோட ஐப்ரோ பவுடர் இருக்கு இல்லைங்களா, அதில் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணாலே போதும். அவ்வளோ கார்ஜியஸாக லுக்கு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஐப்ரோஸ் மாதிரியே இருக்கும். என்னோடய வீடியோ எண்டில் இப்போ நான் ரைட் ஹேண்ட் சைடுக்கான ஐப்ரோஸோ ஃபில் பண்ணுறேன். சேம் மெத்தடில் தான் பண்ணுறேன், எந்த வித மாற்றமோ இல்லை. ஜஸ்ட்டு ஒரு ஐப்ரோ பவுடர் தான், நான் பிளாக் பவுடர் தான் எடுத்திருக்கேன். அதுதான் நல்ல நேச்சுரல் லுக்கு கொடுக்கும். தென் நம்மளோட ஃபேஸை கொஞ்சம் பிரைட்டனும் பண்ணி காமிச்சு கொடுக்கும். நம்மளோட ஃபேஸ் வெள்ளையாக இருக்கும் இல்லைங்களா, அதில் ஒரு கருப்பு மை எழுதுனா எவ்வளோ அழகாக இருக்குமோ அந்த மாதிரி காமிச்சு கொடுக்கறதுக்கு பிளாக் பவுடர் தான் நல்லா ஹெல்ப் பண்ணும். நான் 2 சைடுமே என்னோடய ஐப்ரோ ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ நீங்களே வீடியோவில் பாருங்கள், பிஃபோர் இருந்ததுக்கும் ஆஃப்டர் இருக்கிறதுக்கும் என்னோடய ஐப்ரோ ஃபில் பண்ண பிறகு ஃபேஸே ஒரு க்ளோவாக இருது இல்லையா. ஐப்ரோ இல்லாதவங்க, எனக்கு ஐப்ரோவே நான் பண்ணது கிடையாது, பண்ணவும் மாட்டேன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி அவங்களோட ஐப்ரோஸை என்லார்ஜ் பண்ணி ஃபேஸையே டோட்டல் க்ளோவாக காமிச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? ஐப்ரோக்கு இந்த 2 ப்ராடக்ட் மட்டும்தான் போதும்.